ஒரு பையன் ஆசைப்படுறாங்க நம்ம வந்து ஒரு கலைத்துறையில போகணும்னு நினைக்கிறேன், நான் நடிக்கணும்னு சொல்றப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா ஓகே சொல்லிட்டாலே அங்க ஒரு கலைஞனா ஆக வேண்டியனுடைய வெற்றி வந்து நிர்ணயம் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்காக கைத்தட்டலன்னு தெரியும், எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருக்கேன், டைம் ஆகுது, டின்னர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு என் லிங்க் 2 இடத்துல தான் வரும், அதுவும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பட் நான் உண்மையா சீரியஸா தான் சொல்லுவாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு மட்டும் இல்லாமல் அவர் முறையா தயாராகணும், அவரும் தயாராகி ஒரு ப்ராப்பரான ஒரு கதை களத்துல ஒரு படத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. பெரிய கைத்தட்டலுங்க ப்ரொடியூசருக்கு. ஸோ இப்போ அறிமுகம் நாயகன் இவ்வளவு நேரம் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் செல்வமே சொல்லிட்டு போயிட்டாரு. என்னுடைய பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்காரு. வித் ஆல் அவர் பிரேயர்ஸ் அண்ட் லவ், லெட்ஸ் வெல்கம் கோழிப்பனை செல்லதுரை ஹியர். ரொம்ப டைம் எடுத்துக்கலாம், முடிச்சிடறேன். உண்மையிலே சேது அண்ணா வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அது மேல ஒரு சுமை அதிகமாக்கிச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டா என் பக்கம் பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சேது அண்ணா கிளம்பிட்டாரு ஒரு வேலையா, ஆனா இது பாப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியா கண்டிப்பா ஒழுங்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேன்னு. தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே கேட்டாரு என்னடா இவ்வளவு பரபரப்பா இருக்க என்னடா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படம் ஆடியோ லான்ச் பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளவு நேரம் எனக்கு நிக்க வச்சது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. ஸோ சேதுவனுக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபண்ண வந்து நம்ம காலேஜ்ல எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் வந்து சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுத்துவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா. அப்படிதான் படம் ஃபுல்லா அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியா என் கூட பிரகிடா கூட சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியா பழகினாரு. ஸோ யோகி பாபண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு லாஸ்டா வச்சிருக்கேன் சார், அதேதான். யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சக்தி அண்ணன் இங்க ஏறின எல்லாருமே சொன்னதுதான், சக்தி கை வச்சா அது ராங்கா போகாது. இந்த படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோல சக்தி அண்ணன் பார்த்தாரு, அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்கா போகல, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ரகுநந்தன் அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷனல் படம். படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதுல அடிச்சது வந்து ரகுநந்தன். அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகிடா அதேதான், ஒரு மந்தையில இருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான் ஒன்னா பிளாக் ஷீப்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நான் கணக்கணம் கலங்கள் அப்படி வந்துட்டேன். அவங்க பிளாக் ஷீப்லயே உடனே ஹிட் ஆயிடுச்சு, ஆஹா கல்யாணம் டக்குன்னு பவி டீச்சர் சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் பழக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுக்கம்லாம் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்ல, பட் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல இப்ப வரைக்குமே பாப்பா என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனா இப்ப நான் பாப்பான்னு தான் கூப்பிடுறாங்க, நான் அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ஒரு டிராவல் வந்து சீனு சார் இந்த படத்துல கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அசோக் அண்ணன் சிங்கம் எல்லாரையும் படத்தை அழகாக காமிச்சிருப்பாரு, என்ன மட்டும் ரொம்ப டயர்டாவே இருப்பேன். அது கதைக்காக தேவைப்படுறது, அதை சொல்லியே தான் பண்ணுவாரு என்னதுக்கும். தேங்க்யூ சாங், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே படத்தை பத்தி பேசுறது உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம எல்லாரும் குடும்பத்துக்காக அவரு கஷ்டப்படுவாரு, அவரு எல்லாத்தையும் இழப்பாரு, அவருக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு, குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பாரு. இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா இருக்காரு, எமோஷனலா ஆகக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா இருக்காரு, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டாரு, அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பாரு, அதை கத்துக்க வைப்பாரு, அதை பண்ண வைப்பாரு. தம்பிக்கு என்ன 21 வயசுல அவன் பிசினஸ் பண்றான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான். இதே மாதிரி எங்களுக்குள்ள எது வந்தாலும் மோட்டிவேட் பண்றதுக்கு எங்க அம்மா. ஸோ ரொம்ப ஓகே. ஸோ அதான், ஸோ இது பக்கா ஃபேமிலிக்கான படம், கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதை தானே, நிறைய ஃபேமிலி கதை இருக்கு. இந்த ஃபேமிலி பிரகிடா ஃபேமிலின்னு சொல்லி எல்லாரோட ஃபேமிலி, அதே மாதிரி கோழிப்பண்ண செல்லதுடன் ஒரு ஃபேமிலி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. எமோஷனல் 50 வந்து ஜோக் போட்டு காப்பாத்துறதுக்கு நன்றி.
அண்ட் சீனு சார், நான் வந்து சினிமா எப்படி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து என்னோட வீடு. அங்கதான் கத்துக்கிட்டேன் ஃபவுண்டேஷன், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கத்துக்கிட்டது. அங்க இருந்து கட் பண்ண ஆடிஷன். ஹாட் ஸ்டார்ல கனகானம் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கனகானம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல். நான் இப்ப கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கனகானம் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம். ஜோன்ற படத்துல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவா கத்துக்கிட்டேன். அது காலேஜ். இப்போ சீனராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டில இருந்து வெளில வந்திருக்கேன். அப்ப அப்படி எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்கோங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான். சார் டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டா அது ரெண்டுச்சும் சேர்த்து ஒண்ணு சொல்லுவாரு. நம்ம புதுசா மிரடுவோம், நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்னு மிரடுவோம். அப்படி மிரள வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம். அத இந்த ஒரு வருஷத்துல இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அவர் கூட பழகினதுல நான் அதுல இருந்து ஒரு 10% கத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு த பிரஸ் அண்ட் மீடியா. சாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லல. பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஸோ நீங்க இங்க இருக்கிறப்பவே நம்ம இயக்குனரை கூப்பிடலாம். ஸோ ஒரு படம் இவ்வளவு அழகா எல்லாருமே இங்க நடிச்சவங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் முன்னாடி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆக்லாந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து இந்த படம் வந்து அபிஷியல் செலக்ஷன் ஆயிருக்கு தமிழ் சினிமாவில இருந்து. ஸோ அங்கேயே இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பிரைட். நம்ம வந்து பெருமை கொள்ளலாம், இவர் நம்ம சினிமால இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவில்பணி செல்லதுரையை உருவாக்கின இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை பெரிய கைத்தறிகளோட லெட்ஸ் வெல்கம். ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்குரிய எல்லோருமே ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் 15 வருஷமா என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும், எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சினிமாவுடைய வளர்ச்சி மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது, அது திரையரங்கில் வந்து வசூல் பண்ணுது, அப்புறம் அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க. அப்போ இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே எனக்கு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம். அது என்னோட நிலம், என்னோட ஊர், நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த மண் கதை அப்படின்னாலே அது நிலம் தான், நிலத்தோட சம்பந்தப்பட்டது. சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். சினிமா உண்மையிலே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. என்ன செய்யணும், முதல்ல அந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். உடனே தியேட்டரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்டால் வச்சிருக்கிற ஓனர்கள்லாம் என் மேலே கோவப்படக்கூடாது. பாப்கார்ன் வாங்குறவே எந்த சூழ்நிலையும் வாங்கி தான் சாப்பிடுவான், இன்டர்வல் விட்டால் தான் சாப்பிடுவோம். அந்த காலத்தில் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது. சம்பூர்ண ராமாயணம் 3.5 மணி நேரம், 3.5 மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாது, அதனால 2 இன்டர்வல் விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்ப ஒரு இன்டர்வலா மாறி இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, வெப் சீரிஸ் இங்க வந்திருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் வெப் சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை.
ஆனா மேற்கத்திய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்கு. என்ன காரணம்னா அவங்க முழு நீள படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள், அவர்களுக்கு பாகமாக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம 2 எபிசோடா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 2 எபிசோடா பார்க்குறோம். அதனாலதான் கூட ஒரு 3 எபிசோட வச்சா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல். அதில் 1/2 மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்கறதே தவறு. முழு உடல், ஒரு முழு தரிசனம். அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில கண்டிப்பா கிடைக்கும். நண்பர்களே, நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிகமா பேசினாலும் சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை என்கிற இந்த படம் எனக்கும் இப்போ 50 வயசு ஆயிருச்சு. நானும் 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். ஆனா நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளானந்து போல ஒரு தந்தையை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றது கூட காவியத்துல கூட ஆட்கள் இல்லை. இது மிகையா நான் சொல்லல. காவியத்துல கூட இவ்வளவு பாசமா, இவ்வளவு அன்பா, அதே சமயத்துல ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போகிற ஒரு தந்தைய நான் இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. என்னை முதலில் அழைத்தது ஒரு தந்தை தான் என்னை அழைச்சார். என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார். முதல்ல போன்ல பேசிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன், என்னோட பையனை ஹீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னார். இது பாருங்க, இப்போ அவர் பேசும்போது தெரியுது, ஏகன் பேசும்போது தெரியுது, இது சின்ன வயசுல இருந்தே இந்த கனவை ஊட்டி வளர்த்துருக்காரு. இதே ஒரு தனி படமா எடுக்கலாம், இந்த கதையவே ஒரு தனி சினிமாவா எடுக்கலாம். அப்படி ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்போ அவர் என்னைய கூப்பிட்டு பேசுறாரு. பேசும்போது நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் படம் தயாரிக்கிறதுனால நான் ஒரு படத்தை நான் எடுத்துட மாட்டேன். என் கதைக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு சரியா இருக்கும் பட்சத்துல தான் நான் எடுப்பேன். ஏன்னா என் கையில இருக்கிற ஒரே அஸ்திரம் அது ஒண்ணுதான். ஆர்டிஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. நண்பர்களே, ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கவே இல்லை. ஏகன் ஏற்கனவே சின்னத்திரையில் அதுக்கு முன்னாடி நடனம், இப்படி பல உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்புவார். அதெல்லாம் நான் பார்த்து அந்த வசனங்கள் பேசுறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா வெறியன், ஒரு சினிமா காதலன், ஒரு சினிமாவுக்காக டெடிகேட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன். ஆனா ஏகனை நான் ஆடிஷன் பண்ணல. வரும்போதே கவனிச்சேன், உட்காந்து பேசும்போது கவனிச்சேன், பேசும்போது கண்ணை கவனிச்சேன். போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இளைஞன் ஒரு சிறந்த நடிகனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிறந்த நடிப்பு அப்படின்னா என்ன? நான் நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது. நடிப்பை வாங்குகிற வாத்தியார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நடிச்சு காமிச்சு அவங்க நடிகன்னு சொல்ற நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது. அப்படி யாருமே செய்ய முடியாது. இப்ப இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு, இசைஞானி இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாருன்னா அந்த பாட்டை செய்ய முடியுமா? அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, முடியுமா? மிகச்சிறந்த வயலின் வித்வான்களை அவர் அழைக்கிறார், மிகச்சிறந்த ராகங்களை அவர் வாங்கிக்கிறார். இதான் பாயிண்ட். அப்படி ஏகன் என்னிடம் வரும்போது முழு தகுதியோடு
செட்ல யாரையும் பதற வைக்க மாட்டேன். செட்ல யாரையுமே நான் பதற வைக்க மாட்டேன். ரொம்ப கூலா இருப்பேன். எனக்கு டென்ஷன் இருந்தாலும் அதை குறிப்பா நடிகர்கள் மீது நான் காட்ட மாட்டேன். ஏகனை நான் திட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் திட்டது இல்லை. அதே மாதிரி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன். முதல்ல கூலா இருக்க விடுவேன். ஏன்னா நீங்க கயரை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியா வந்து உட்காராது. எல்லாரையும் அமைதியா இந்த ஒரு சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும். அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும். என்னுடைய வேலை ஒரு நடிகரிடம் இருந்த இயல்புணர்ச்சியை தூண்டுறதுதான். அதுக்கு முதல்ல செட்ட அமைதியா வச்சிருப்பேன். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் விஷயமே. அதனால நான் யாரையும் அறிமுகப்படுத்தினதா நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும் ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னால் இருந்த அவருடைய தாயார் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். வேண்டாத தெய்வங்கள் இல்லை, அதை வேண்டிக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகும்போது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 4வது நாள் ஏகனுக்கு கை பிசங்கிருச்சு. ஒரு இதை எடுத்து அடிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கடைசி வரைக்கும். ஐயோ, நம்ம எப்பயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய விட மாட்டோமே, இதை விட்டுருமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படி மேத்யூ பத்தி சொல்லணும்னா இந்த 2 பேருக்குமே சினிமா நல்லா தெரியும். 2 பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சா ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளவு தவிர்ப்போறன்னு மட்டும் பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த நேரத்துலலாம் என்னை காப்பாத்தின பெருமான் அவர் தான். ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை. நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். இந்த வயசுல இவ்வளவு பொறுப்புணர்ச்சி, இவ்வளவு கடமை உணர்ச்சி, ஒரு பிளான் ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு ஏக்கர் நிலம்னு சொன்னேன். அது எத்தனை ஃபிளாட்னு சொன்னாப்புல. நான் அரண்டேன். என்னடா ஒரு ஏக்கர் இடம் ஏதோ சொன்னேன். ஒரு ஏக்கர் 20 சென்ட் தம்பி அப்படின்னு. அப்படியா சார்? அப்படின்னா அது இத்தனை ஃபிளாட்டு சார் அப்படின்னாப்புல. ஸோ அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் எல்லாமே அவங்க தந்தை வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளை பிறருக்கு முன்னுதாரணமாக அவர் இருக்காரு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் நிறைய எல்லா கலைஞர்களை பற்றி பேசணும். சத்யா தேவி. நான் சத்யா தேவி இதுக்கு முன்னாடி நடிச்ச அந்த ஆடியோ லான்ச்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். அந்த இன்ஸ்டாகிராமில் அபிநயம் முடிச்சா ஒரு பொண்ணு ஆடிட்டே இருந்துச்சு. யாரா அது கருப்பாக இருக்கிற கேர் விஷயம் தான் இருக்குது, கூப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சங்கர் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாப்புல. அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து என்னன்னா நம்ம அந்த ஊரோட மனத்தோட இருக்கணும். ஏன்னா நான் வந்து என்னன்னா நிறைய படங்கள்ல கொண்டு போய் பெயிண்ட் அடிச்சு பிள்ளைகளை கலரை டல் பண்ணி வெயில் அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குன்ற இயல்பாகவே அழகா வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி குட்டிமொழி, தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு, நீங்கள் சிறப்பான நடிப்பு. அப்புறம் அப்படி நிறைய பேர், நவீன், உமா மேடம், இப்படி பவா செல்லத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. லியோ சிவகுமார், அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுருச்சு. இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு, இந்த வாழ்க்கை இல்லை, நான் தோத்து போயிட்டேன், இந்த வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்துல ஒரு செய்தி இருக்கு. இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை. ஏதே ஒரு ரூபத்துல வந்து உங்களை அரவணைக்கும். யோகி பாபு, அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்கள்ல அழகா நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம்
ஏகனுடைய சித்தா பெரியப்பாவா மிகச் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு சீன் இருக்கு. 2 பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. ரொம்ப பிரமாதமாக அந்த ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இது புது நடிகனா புது ஹீரோவா அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்திருக்கிறது. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பா நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகிருக்காது. 18ஆம் தேதி அந்த படம் அங்கே திரையிடுறாங்க. ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது. அது மாதிரி அண்ணன் பிரபாகர், எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர், இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம். அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்கு. இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி படங்களை நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்துல வந்து ரொம்ப தண்ணி மட்டும் வந்தாங்க. இப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு பொம்பளை வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாரையுமே நீங்க வைய முடியாது. யாரையுமே வைய முடியாது. வஞ்சா அதை திட்டுனா உடனே அது வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க. முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது. டக்குனு உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிடுங்க. என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ் வந்து ஃப்ரீ. நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பெண்கள் வந்து இப்ப நல்லா ஜாலியா அவங்க நினைச்ச இடத்துக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, குளத்துக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, நல்லா ஃப்ரீ வேணும். யாருமே திட்ட முடியல. உண்மையை சொல்ல போனா ஆண்கள் தான் வந்து அடிமையா இருக்காங்க. இது காரணம் யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் இருக்கிறவங்கள பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல. இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, லியோ சிவகுமார் நடிக்கிற அந்த சீன்ல இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். நல்ல விஷயங்களை இந்த படத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம். அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போறதில்லை, ஆனா அரசு மருத்துவமனை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இந்த படத்துல அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறோம் இந்த படத்துல. சோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது. அதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு, வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க, வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க. போகலாமா வேணாமா? ஏன்னா இணையதளத்துல வந்து நம்ம தான் பார்க்குறோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு. போகலாமா வேணாமா அப்படி இல்லை. எங்களுடைய சவாலே வேற. உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது, உலக மக்களிடமும் போய் சேர்வது. கோழிப்பண்ணை செல்லதுரை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுரையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுரையாகவும் இந்த படம் உருவாகி இருக்கு. நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோலி நான் தான். தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா, அது நான் தான். இது என்ன செய்யணும் ஏது செய்ய மாட்டேன். என்ன ஏகன் நல்லா இருக்கா, அவங்க அப்பாட்ட கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா சார், இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நானே கான்ஃபிடண்டா சொல்றேன், இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. சக்தி வேலன் வந்து இந்த படத்தை வாங்கிட்டாரு, அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. என்ன சார் சொல்ற, படம் எமோஷனலான கண்டென்ட்டா இருக்கு, இதை கொண்டு போய் கரெக்டாக ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் அவர்கிட்ட போகும்போதே இது இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த படம் வந்து போனதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இது வரைக்கும் நான் வந்து 8 படம் பண்ணியிருக்கேன், இது எனக்கு 9வது படம். இது வரைக்கும் நான் 8 படம் பண்ணியிருக்கேன், இது எனக்கு 9வது படம். ஆனால் இந்த 9வது படத்தில் தாங்க எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை டாக்டர் அருளானந்த் கொடுத்துட்டாரு. என்னன்னா, எங்கள் ஊர் டீ கிளம்பி பாருங்க, அந்த மலை கிராமத்துல இருந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். மாமா விளம்பரம் சூப்பர் மாமா, போஸ்ட் பார்த்துட்டே மாமா, வண்டிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு மாமா அப்படின்ட்டான். அப்படி ஒரு படத்தை கொண்டு போய் நான் இந்த படத்தில் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன். உண்மையிலே அந்த அவங்களுடைய கிரியேட்டிவ் டீமுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஃபோட்டோ டிசைன்ஸு, ஈவன் தோ ட்ரெய்லர், டீசர் எதுவுமே நான் கட் பண்ணவே இல்லை. படம் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல, ஆமாம், ஒரு ஓரமாக உட்காருங்க. இல்லையா, பதட்டப்படாதீங்க, எங்கள்கிட்ட ஒரு டீம் இருக்கு. இல்லை என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, ஓரமாக உட்காருங்க. சரி, ஓகே. என்ன வரப்போகுது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா மிகச்சிறப்பா ஒரு இளைஞர்கள் டீம் ஏகனோட தலைமையில செயல்பட்டு டிசைன்ஸ் அப்புறம் கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கருத்தையை சொல்றதை நிப்பாட்டிட்டேன். கருத்து சொல்றதை நிப்பாட்டேன். ஏன்னா எல்லாமே சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டீசர் நல்லா பாராட்டப்படுது, 2வது ட்ரெய்லர் நல்லா வருது. சரி, இளைஞர்கள் நல்லா செய்கிறாங்க, நம்ம படத்தை எடுத்து கொடுத்துட்டோம், விழாவில் போய் பேசிட்டு வருவோம், பார்த்து பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சாரும் சொன்னார், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சிறப்பாக வரும் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் இந்த படத்தை கொண்டு வந்து தன் தோளில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி டாக்டர் அருளானந்த் இந்த படத்தை தூக்கி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாரு. ஸோ நீங்கள் எங்களுக்கு தருகிற அந்த அன்பு பரிசை தலை குனிந்து ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ கோழிப்பனை செல்லதுரை தியேட்டரில் செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி.